அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகும் அமல் மிகவும் எளிமையானது. ஆனால் இதன் தொடர்பாக பல உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கும் விஷயங்கள் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடியவை. நாம் பேசப்போகும் இந்த அமல் சூரத்துல் மாயிதாவின் 114வது ஆயத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த ஆயத்தை பற்றி கூறும்போது மனித வாழ்க்கையின் பல்வேறு தேவைகளோடும் இந்த ஆயத் தொடர்புடையதாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்கள், கவலைகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள், மன அழுத்தங்கள் ஆகியவற்றில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு சிறந்த துஆவாக இந்த ஆயத் அமைந்துள்ளது என்று அவர்கள் எழுதுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் காரணமே தெரியாமல் மனக்கவலை ஏற்படும். சில சமயங்களில் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் வேலைகள் நடைபெறாமல் போகும். சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும். சிலருக்கு குடும்பத்தில் பறக்கத் இல்லாதது போல் தோன்றும். சிலர் சம்பாதித்தாலும் ரிஸ்கில் வளர்ச்சி இல்லையே என்று கவலைப்படுவார்கள். சிலர் மனநிம்மதியை தேடிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு தேவைகளிலும் அல்லாஹ்வை நாடுவதற்கான அழகான துஆவாக இந்த ஆயத்தை உலமாக்கள் எடுத்துக்காட்டுகின்றார்கள். இந்த ஆயத்தின் பரக்கத்தை பற்றி கூறும்போது ஒருவர் ஏதாவது ஒரு கவலையில் இருந்தாலும், மன அழுத்தத்தில் இருந்தாலும், வாழ்க்கையில் நிம்மதியை விரும்பினாலும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும், ஆபியத் நிறைந்த வாழ்க்கை வேண்டும் என்று எண்ணினாலும், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்தாலும் இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதேபோன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குறிப்பாக ஆண் குழந்தையை அல்லாஹ்விடம் நாடுபவர்கள் இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ செய்யலாம் என்றும் சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அனைத்தையும் வழங்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே. ஆகவே நம்முடைய தேவைகளை முழுமையான நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். ஒருவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். குடும்ப பிரச்சனை இருக்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட சிக்கல் இருக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கலாம். அல்லது ஒரு வேலை மிகவும் அவசியமாக நடைபெற வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் பல முயற்சிகளுக்குப் பிறகும் அது நடைபெறாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை வெறும் 11 முறை ஓதிக்கொண்டு அல்லாஹ்விடம் அந்த தேவையை மனமுருகி கேட்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். உடனடியாக அந்த காரியம் நடைபெறாவிட்டாலும் இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் அதனை நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆயத்தின் சிறப்பை எடுத்துரைக்கும் போது மனிதர்களால் முடியாது என்று நினைக்கப்படும் காரியங்களை கூட அல்லாஹ் நாடினால் எளிதாக நடக்கச் செய்து விடுவான் என்று கூறுகின்றார்கள். நம்முடைய சிந்தனையில் கூட இது நடக்குமா என்று தோன்றும் சில விஷயங்கள் அல்லாஹ்வின் அருளாலும் இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணத்தாலும் நிறைவேறலாம் என்று அவர்கள் விளக்குகின்றார்கள். இந்த ஆயத்தை அமலாக கடைப்பிடித்தவர்களில் பலர் அல்லாஹ்வின் அருளை அனுபவித்ததாகவும் இதுவரை நிராசையடைந்ததில்லை என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த அமலின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இதற்காக தனியாக ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது நேரம் அவசியமில்லை. பெண்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாலும், சமையல் செய்து கொண்டிருந்தாலும் தங்களுக்கு வசதியான நேரத்தில் இந்த ஆயத்தை 11 முறை ஓதிக்கொள்ளலாம். அதேபோல ஆண்கள் தங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும், அலுவலகத்தில் இருந்தாலும், வியாபாரத்தில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள். இந்த ஆயத்தை ஓதும்போது மிக முக்கியமான விஷயம் நியத். எந்த தேவைக்காக இந்த ஆயத்தை ஓதுகிறீர்களோ அந்த தேவையை மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நியத் இல்லாமல் வெறும் வார்த்தைகளை மட்டும் ஓதுவது அல்ல. மாறாக அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் யா அல்லாஹ், இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணமாக என்னுடைய இந்த தேவையை நீ பூர்த்தி செய்து தந்தருள்வாயாக என்று மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த அமலை செய்வது மிகவும் எளிது. முதலில் இந்த ஆயத்தை 11 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு தங்களுடைய தேவையை மனதில் வைத்து அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணமாக எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி அருள் புரிவாயாக என்று நியத் செய்து துஆ செய்ய வேண்டும். இதுவே இந்த அமலின் முறை என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த அமலுக்கு குறிப்பிட்ட நாட்கள் என்ற எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. எனவே தொழக்கூடாத நேரங்களைத் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் இந்த ஆயத்தை ஓதி வரலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். தினமும் தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லாஹ் நாடினால் இதன் பரக்கத்தை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்று கூறுகின்றார்கள். இப்போது அந்த அருமையான ஆயத்தை பார்ப்போம். اللهم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين. اللهم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين. அன்பானவர்களே, இந்த அமலை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமலாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள்.
இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் மனமுருகி துஆவோடு செய்து வாருங்கள். எல்லா நன்மைகளும் அல்லாவின் கையில்தான் இருக்கின்றன. அவர் நாடினால் முடியாதது என்று எதுவும் இல்லை. ஆகவே இந்த ஆயத்தை ஓதும்போதெல்லாம் அல்லாவின் அருளையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் ரிஸ்கின் விரிவையும் ஆரோக்கியத்தையும் மனநிம்மதியையும் உலக மறுமை வெற்றியையும் கேட்டு துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தின் பரக்கத்தின் காரணமாக நம்முடைய கவலைகளை நீக்கி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் ஆபியத்தையும் வழங்கி உலகிலும் மறுமையிலும் வெற்றியை அருள்வானாக. ஆமீன்.